மன்மதனுக்கு வந்து உடம்பு கிடைச்ச தலம், மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம், போகருக்கு அஷ்டமாசித்தி கிடைச்ச இடம், முசுகுந்த சோழனுக்கு யாராலையும் வெல்ல முடிய ஆற்றல் கொடுத்த தலம். கணங்கன் தேஜரூபன் சொல்கிறது. இங்கே வந்து மன்மதனும் ரதியும் சேர்ந்து வழிபாடு பண்ணதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் திரும்ப முழுமையாக அவருக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி உடம்பு கிடைச்சிது. அதனால தான் ஆண்கள் வரும்போது சட்டப்பண்ணி கட்டிட்டு வந்து சுவாமி பார்வையில் பட்டால் சகல வியாதி நிவர்த்தி. மன்மதன் பூஜை பண்ணதுனால மன்மதனை காமன்னு சொல்கிறது, காமன் பூஜை பண்ணதுனால காமேஸ்வரர்னு பேர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வெள்ளூர் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவகாம சுந்தரி உடனுரை காமேஸ்வரரையும், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி அண்ணியும் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது. திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் வந்தோம் அப்படின்னா, முசிறிக்கு 7 கிலோமீட்டர் முன்பாக இந்த இடத்துல வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா, இங்கேருந்து வலதுபுறம் செல்லக்கூடிய இந்த சாலை வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வெள்ளூரில் அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரர் மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அன்னை ஆலயத்தை வந்து நம்ம வந்து எளிதில் அடையலாம். வருகின்ற 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 5வது ஆன்மீக யாத்திரை நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய 9 ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு நாள் யாத்திரையாக திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த யாத்திரை வந்து தொடங்கும். இந்த யாத்திரையில் வந்து மணச்சநல்லூர், வெள்ளூர், தொட்டியம், ஆமூர் ரவீஸ்வரர் கோயில், வாத்தலை பாதாள சனீஸ்வரர் கோயில், தென் கேதார்நாத் என்று அழைக்கக்கூடிய தின்னக்கோணம், நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கும் திருத்தியமலை, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் மருத மரத்தில் உரைகின்ற திருத்தலையூரில் இருக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வர ஆலயம் அப்படின்னு 9 ஆலயங்களை வந்து நாம் வந்து இந்த யாத்திரையில் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மகாலட்சுமி அன்னை வந்து தவம் புரிந்த தலமாகும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய கிரீடத்தை வழங்கி ஐஸ்வர்யத்துக்கு வந்து அதிபதியாக்கிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 16 விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். மகாலட்சுமியை செல்வத்துக்கு அதிபதியாக்கிய இந்த தலத்தில் குபேரன் இங்கே வந்து வழிபாடு செய்து தானியத்துக்கு அதிபதியான தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா 4 தூண்களுக்கு மத்தியில் வந்து வேத விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வேத விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தூண்கள் வந்து ஒவ்வொரு தூணுமே வந்து ஒவ்வொரு வேதத்தை குறிக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேத விநாயகருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்கலாம். இப்பொழுது வந்து தேர்வு வந்து தொடங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வேத விநாயகரை வழிபாடு செய்த பிறகு நாம் வந்து தேர்வை தொடங்கும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் வந்து சித்திக்கும். மேலும் விநாயகருக்கு அருகிலே வந்து சர்ப்பங்கள் காணப்படுறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். ரதி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரரை வழிபாடு செய்து இறந்து போன தனது கணவரோட உயிர் மற்றும் உடம்பை வந்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். மாங்கல்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரர் மற்றும் சிவகாம சுந்தரி அணியை வழிபாடு செய்யும் பொழுது மாங்கல்ய தோஷம்லாம் நீங்கி அவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். போகர் பிரதிஷ்டை செய்த சிவபோக சக்கரம் வந்து இந்த தலத்தில் இருக்கிறதுனால இந்த தலத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரரை வழிபாடு செய்து இந்த தலத்தில் வந்து சிறிது நேரம் அமர்ந்து தவம் செய்யும் பொழுது சித்திக்காத காரியங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் நாடி மற்றும் காகபுஜண்டர் நாடியில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு பலிபீடம் மற்றும் நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் காமேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே மூலவர் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் மேலே பார்த்தோம் அப்படின்னா போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபோக சக்கரம் வந்து காணப்படுது. இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரரை போகர் வந்து பல ஆண்டுகள் தங்கி தவம் செய்து இந்த சிவபோக சக்கரத்தை வந்து பிரதிஷ்டை செய்து அஷ்டமா சித்திகளோட ரகசியத்தை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மூலமாக போகர் வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதன் பிறகே போகர் பழனிக்கு சென்று நவபாசான முருகன் சிலையை வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது. போகரை தொடர்ந்து புலிப்பாணி சித்தர் மற்றும் பாம்பாட்டி சித்தர் இந்த தலத்துக்கு வந்து கடும் தவம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானால் வந்து அஷ்டமா சித்திகளை வந்து கைவர பெற்ற தலமாக காணப்படுது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து பல சித்தர்கள் வந்து அருவருவத்தில் வந்து தவம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரரை வழிபாடு செய்து தவம் செய்யும் பொழுது சித்திக்காத காரியங்களும் சித்திக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் காமேஸ்வரர். காமேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. காமேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சிவகாம சுந்தரி அண்ணி வந்து அருள் பாலிப்பாங்க. சிவகாம சுந்தரி அண்ணியும் தரிசனம் பண்ணிக்கிறோம். சாமி அம்பாள் இருவரையும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இது வந்து திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் அருள்மிகு திருக்காமேஸ்வர உடனுரை சிவகாமசுந்தரி ஐஸ்வர்ய மகாலட்சுமி திருக்கோயில். இந்த கோயில் அமைவிடமானது திருச்சி சேலம் மெயின் ரோட்டில் திருச்சியிலேருந்து ஒரு 30-32 கிலோமீட்டர் தொலைவிலையும் உள்ளே வந்தோம்னா காவிரியின் வடகரையில் இருக்குது. சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர். மன்மதன் பூஜை செய்த தலம். மன்மதனுக்கு வந்து உடம்பு கிடைச்ச தலம். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். போகருக்கு அஷ்டமாசித்தி கிடைச்ச இடம். முசுகுந்த சோழனுக்கு யாராலையும் வெல்ல முடிய ஆற்றல் கொடுத்த தலம். சுவாமி கருவறையில் திருக்காமேஸ்வரன்ற பேரில் இருக்கார். அர்த்த மண்டபத்தில் மகா மண்டபத்தில் சிவபோக சக்கரம் போகருக்கு அஷ்டமாசித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. சுவாமியை வந்து மன்மதன் வந்து இங்கே வந்து சுவாமி மேலே காமபானத்தை தொடுக்கும் பொழுது நெற்றிக்கிண்ணத்தை திறந்து மன்மதனை எரிச்சார். திரும்ப ரேதேவி போராடி உயிரை வாங்கினாலும் அவரோட முழுமையான உடம்பை திரும்ப இங்கே கிடைக்கல. அனங்கன் தேஜூரூபன்னு சொல்கிறது. இங்கே வந்து மன்மதனும் ரதியும் சேர்ந்து வழிபாடு பண்ணதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் திரும்ப முழுமையாக அவருக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி உடம்பு கிடைச்சிது. அதனால தான் ஆண்கள் வரும்போது சட்டப்பண்ணி கட்டிட்டு வந்து சுவாமி பார்வையில் பட்டால் சகல வியாதி நிவர்த்தி. மன்மதன் பூஜை பண்ணதுனால மன்மதனை காமன்னு சொல்கிறது. காமன் பூஜை பண்ணதுனால காமேஸ்வரர்னு பேர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. முசுகுந்த சோழன் இங்கே வழிபாடு பண்ண கோயில். முசுகுந்தபுரம் தான் இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் முசிறினாச்சு. தன்னோட வீரவாளி ராஜகுடத்தையும் ஒருத்தர் போர் புரியும் போது சுவாமி டச்சை வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடிய ஆட்ட கொடுத்தானே இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர் வந்தது. பிரகாரத்தில் மகாலட்சுமி வில்லமரத்தடியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது மகாலட்சுமி மகாவிஷ்ணு பிரிஞ்சு திரும்ப சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தனால ஐயப்பன் பிறந்தான்னு ஒரு வரலாறு உண்டு. என்னதான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபம் எடுக்கிறது புருஷலட்சணம் இல்லைன்னு கோச்சிட்டு மகாலட்சுமி பூலோகத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களை வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது உள்ள நட்சத்திரம் வில்வக்காடுங்க வந்து மகாலட்சுமி தவம் பண்ணி வில்ல மரமாய் மாறி வில்ல மலையாக பொழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு சேர்த்து வச்சார். அதோட இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடத்தை கொடுத்தார். நமக்கெல்லாம் செல்லத்தொடக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்லம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கிரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை. சுக்கிரஹோரைங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7. இந்த சுக்கிரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர் சாத்தி 16 முறை வில்லமரத்தோட அம்பாளை வளம் வந்து பிரார்த்தனை பண்ணால் பெரியவங்க சொல்லுவாங்க 16ம் பெற்று பெருவாழ் வரணும்னு. அந்த 16 சொல்லுங்கள் வேணுங்கிறதுக்காக எல்லாமே 16. காலபைரவர் எல்லா கோயிலையும் காலபைரவர் மட்டும்தான் இருப்பார். இந்த கோயிலில் காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மன்மத மதன கழிப்பு மருந்தும் சுவாமி சொல்ல புத்திர சந்தானத்துக்காக இவர் ஞானபைரவர் ஓலைச்சுவடி எழுதுனதா ஐதீகம். ஞானபைரவர் வந்து சுவாமியோட ஆவுடையார் மேலே இருப்பார். காலபைரவர் சத்துருக்களை அழிக்கக்கூடியவர். ஞானபைரவர் கள்ளி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். போகருக்கு தனி சன்னதி அப்படியே ஈசான பாகத்தில் கீழே இறங்கி ஒரு 3 படி இறங்கி போனோம்னா போகர் பார்க்கலாம். அதனால் எல்லோரும் இந்த யூடியூப்பில் பார்க்குற எல்லாருக்குமே சுவாமி வந்து எல்லா அனுகிரகம் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சௌரியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். போகர் பிரதிஷ்டை செய்த சிவபோக சக்கரம் வந்து இந்த ஆலயத்தோட அர்த்த மண்டபத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபோக சக்கரத்துக்கு கீழே வந்து ஆண்கள் வந்து சட்டை மற்றும் பனியன் அணியாமல் வெறும் உடம்போடு நின்று தான் காமேஸ்வரர் வந்து வழிபாடு செய்யணும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய காமேஸ்வரனோட அருள் பார்வையும் சிவபோக சக்கரத்தோட சக்தியும் ஆண்களோட அந்த
சட்டை அணியாத உடலில் வந்து பதியும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும். மேலும் வந்து கண்திருஷ்டி கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில் வந்து இவ்வாறு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள்லாம் நீங்கும், சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும், 16 விதமான ஐஸ்வர்யங்களும் 16 விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்தாலே நடக்காத காரியங்களும் சித்திக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுறதுனால இந்த மாதிரி வெறும் உடம்போடு, அதாவது வந்து சட்டை மற்றும் பனியன் அணியாமல் ஆண்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி நின்று வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து நன்மையே வந்து சித்திக்கும். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை வந்து பார்க்கலாம். ஆலயத்தோட ராஜகோபுரத்தில் பாருங்கள், இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது. மகாலட்சுமி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் வந்து காணப்படுது. அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா ரதி மற்றும் மன்மதன் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த கோலம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த வரலாற்று சிற்பங்கள்லாம் வந்து இந்த ஆலயத்தோட கோபுரத்தில் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு முறை தக்ஷன் வந்து சிவபெருமானை மதியாமல் ஒரு யாகம் நடத்துகிறாரு. தனது கணவர் வந்து அவமானப்படுத்தப்படுறார் அப்படிங்கிறத உணர்ந்து கடும் கோபம் கொண்ட தாட்சாயணி தனது தந்தையிடம் சென்று முறையிடுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்கிறாரு, நீ அங்கே சென்ற அப்படின்னா உனக்கு அவமானம் தான் மிஞ்சி, அங்கே செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் கூறியதை வந்து தாட்சாயணி வந்து ஏற்றுக்கொள்ளாமல் எனது கணவன் வந்து அவமானப்படுத்தப்படுறாரு, கணவன் அவமானப்படுத்தப்படுறதை வந்து எந்த மனைவி வந்து சகிச்சிக்க மாட்டா, நான் சென்று நியாயம் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட பேச்சையும் மீறி தக்ஷன் யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு தாட்சாயணி செல்கிறாங்க. தாட்சாயணி அங்கே வந்ததும் தக்ஷன் வந்து அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இதனால் கடும் சினம் கொண்ட தாட்சாயணி அந்த யாக குண்டத்திலே விழுந்து தன்னை வந்து மாய்த்து கொள்கிறாங்க. நடந்ததை அறிந்த சிவபெருமான் கடும் சினம் கொண்டு இறந்து போன தனது மனைவி தாட்சாயணியோட உடலை வந்து தனது தோளில் சுமந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அப்பொழுது அம்பாலோட உடல் பாகங்கள் 51 இடங்களில் விழுந்து அதுவே வந்து சக்தி பீடமாக ஆனது. அதன் பிறகு சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் இல்லாதனால ஒரு இடத்துல சென்று தியானம் செய்ய அமர்ந்துடுறாரு. அம்பாலும் மறுபிறவியில் வந்து பர்வதராஜாவுக்கு மகளாக பார்வதி அப்படிங்கிற பெயரோடு பிறந்து வளர்ந்து வராங்க. சிவபெருமான் வந்து யோக நிலையில் அமர்ந்துட்டனாலையும் அம்பாள் வந்து சிவபெருமான் அருகில் இல்லாதனாலையும் உலக இயக்கமே வந்து அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. இதனால் செய்வது அறியாது தகித்த தேவர்கள் வந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுறாங்க. மகாவிஷ்ணு மற்றும் தேவர்கள் வந்து மன்மதனை பார்த்து நீ தான் சிவபெருமான் மீது வந்து காமபானம் வந்து ஏவணும், சிவபெருமானோட தவம் கலைந்தால் தான் பார்வதியோட சிவபெருமானுக்கு வந்து திருமணம் நடைபெறும், அப்போ தான் இந்த நிலைமை சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானோட தவத்தை வந்து கலைக்கக்கூடிய ஆற்றல் வந்து எனக்கு கிடையாது, நான் சிவபெருமான் மேலே வந்து காமபானத்தை விட்டேன் அப்படின்னா சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் என்னை எரித்து விடுவார் அப்படின்னு சொல்லி மன்மதன் வந்து செல்றதுக்கு தயங்குறாரு. அப்பொழுது தேவர்கள் வந்து மன்மதனுக்கு வந்து சாபம் வழங்க முற்படும் பொழுது மன்மதன் வந்து இதற்கு வந்து சம்மதம் தெரிவித்து சிவபெருமான் தவம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று ஒரு புன்னை மரத்துக்கு அடியில் மறைந்திருந்து தனது காமபானத்தை சிவபெருமானை நோக்கி வீசலாம் அப்படின்னு சொல்லி தொடுக்கும் பொழுது சிவபெருமான் சினம் கொண்டு தன்னோட நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது மன்மதன் வந்து எரிந்து சாம்பலாயிடுறாப்புல. அந்த நேரம் மன்மதன் வித்த அந்த காமபானம் மறுபிறவியில் பார்வதியாக தோன்றிய அந்த அம்பாள் மேலே போய் படுது. காமபானம் பட்டதும் அம்பாள் சிவகாம சுந்தரியாக மாறி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து மீண்டும் சிவபெருமானோடு இணைந்த தலமாக இந்த தலம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த ஆலயத்தோட வடமேற்கு மூலையில் மகாலட்சுமி அன்னியோட சன்னதி இருக்க வேண்டிய பகுதியில் வில்வமரமும், வில்வமரம் இருக்க வேண்டிய பகுதியில் வந்து மகாலட்சுமி அன்னியோட சன்னதியும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து வில்வ மரத்தோட நிழலில் வந்து இந்த தலத்தில் வந்து மகாலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. தனது கணவனை இழந்த ரதி சிவபெருமானை குறித்து கடுந்தவம் பண்ணி இறந்து போன தனது கணவனோட உயிரை வந்து மீண்டும் வந்து பெற்றுறாங்க. ஆனால் அவங்களால வந்து மன்மதனோட உடலை வந்து பெற முடியவில்லை. ரதி மற்றும் மன்மதன் இருவரும் இணைந்து இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறாங்க. ரதி மற்றும் மன்மதனோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த இந்த தலத்தில் இருக்கக்கூடிய காமேஸ்வரன் மன்மதனுக்கு வந்து மீண்டும் வந்து உடலை வழங்கிய தலமாக காணப்படுது. அதனால தான் ஆண்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரரை சட்டை மற்றும் பனியன் அணியாமல் வெறும் உடம்போடு தரிசனம் பண்ணுறாங்க. மன்மதனுக்கு உடலை வழங்கிய தலம் அப்படிங்கிறதுனால ஆண்கள் வந்து சட்டை மற்றும் பனியன் அணியாமல் வெறும் உடம்போடு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய காமேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஆண்களுக்கு வந்து நோய் நிவர்த்தி வந்து ஏற்படும், திருஷ்டி கோளாறுகள்லாம் நீங்கும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஆண்கள் இந்த தலத்தில் வந்து தொடர்ந்து 11 திங்கட்கிழமை இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரரை வழிபாடு செய்து 11 நெய் தீபங்கள் ஏற்றி இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை 11 முறை வலம் வந்து செல்லும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வந்து மருத்துவத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தலத்தில் வந்து அந்த சட்டை மற்றும் பனியன் அணியாமல் இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரன் முன்னாடி நின்று வழிபாடு செய்யும் பொழுது
அந்த மருத்துவம் வந்து நல்லபடியாக சித்தித்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் வந்து மகாலட்சுமி அன்னை வந்ததற்கான வரலாறையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். துர்வாசா மகரிஷி கொடுத்த சாபத்தினால் தேவேந்திரன் இந்திரன் வந்து தனது அனைத்து பொலிவையும் வந்து இழந்துடுறான். அவனோட பொலிவை வந்து மீண்டும் பெறுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அமிர்தம் வந்து தேவைப்படுது. அமிர்தம் வந்து அவன் ஏற்கனவே பொலிவு இழந்து காணப்படுறதுனால அப்போ இந்த பார்க்கடலை கடைந்து அவனால் வந்து அமிர்தத்தை வந்து எடுக்க இயலவில்லை. அதனால் வந்து அசுரர்களிடம் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. தேவர்கள் அசுரர்களிடம் சென்று ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. திருப்பார்கடலை கடையிறதுக்கு உங்களோட உதவி வேண்டும். நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யும் பொழுது எனக்கு வந்து அமிர்தம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை நாம் இருவரும் வந்து ஆளுக்கு பாதியாக பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு திருப்பார்கடலை வந்து தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் இணைந்து கடையிறாங்க. அந்த நேரத்தில் தேவர்களுக்கு உதவி புரியறதுக்காக எம்பெருமான் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து வராரு. அதாவது அமிர்தம் முழுவதும் தேவர்களுக்கு தான் கிடைக்கணும், அசுரர்களுக்கு வந்து அந்த அமிர்தம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து வராரு. அப்பொழுது மோகினி அவதாரத்தை கண்ட சிவபெருமான் அவரோட அழகில் மயங்கி மோகிச்சிடுறாரு. இதனால் வந்து அவங்க இருவருக்கும் ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறாரு. இதனால் சினம் கொண்ட மகாலட்சுமி நான் சிவபெருமானிடமே வந்து நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பார்க்குறாங்க. சிவபெருமான் மகாலட்சுமி அன்னைக்கு காட்சி அளிக்கவே இல்லை. அதன் பிறகு மகாலட்சுமி அன்னை இந்த தலத்துக்கு வந்து வில்வ மரமாகவே மாறி ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்து கடும் தவம் பண்ணுறாங்க. அப்பொழுதும் சிவபெருமான் வந்து மகாலட்சுமிக்கு காட்சி அளிக்காதனால வில்வ மலையாக பொழிந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மகாலட்சுமி வந்து வழிபாடு செய்கிறாங்க. மகாலட்சுமியோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த இந்த தலத்தில் இருக்கக்கூடிய காமேஸ்வரன் மகாலட்சுமிக்கு முன்னாடி தோன்றி ஐயப்பன் அவதாரத்தோட மகிமைகளை வந்து மகாலட்சுமிக்கு வந்து எடுத்துரைக்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த வைபவம் வந்து நடந்தது. இதில் வந்து நீ தவறாக எடுத்துக்கொள்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மீண்டும் எம்பெருமான் நாராயணனோடு நீ சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வத்ச சிவலிங்கம் பொருத்திய ஐஸ்வர்ய கிரீடத்தை மகாலட்சுமிக்கு வந்து இந்த தலத்தில் வந்து சூட்டி நமக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி அன்னைக்கே வந்து செல்வத்தை வந்து வழங்கி ஐஸ்வர்யத்துக்கு வந்து சிவபெருமான் வந்து அதிபதியாக்கிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்து சுக்கிர ஓரையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய கிரீடம் தாங்கிய மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கும். நாம் செய்யும் தொழில் நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காமேஸ்வரர் மற்றும் சிவகாம சுந்தரி அன்னியை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்திற்கு வந்து பூஜைகள் செய்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னைக்கு 16 விதமான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து 16 நெய் தீபங்கள் ஏற்றி 16 தாமரை மலர்களால் மகாலட்சுமி அன்னையை வந்து அர்ச்சனை செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரம் மற்றும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வில்வமரம் மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி எவர் ஒருவர் வந்து வலம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திர நிலைகள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. ரதி மற்றும் மன்மதன் இருவரும் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து மன்மதன் தான் இழந்த உடம்பை மீண்டும் பெற்று தனது மனைவி ரதியோடு மன்மதன் மீண்டும் சேர காரணமான தலமாகவும், அதே மாதிரி மகாலட்சுமி இந்த தலத்தில் வந்து தவம் இருக்கும் பொழுது சிவபெருமானே வந்து நேரடியாக தோன்றி மகாலட்சுமி அன்னியை வந்து சமாதானம் செய்து மகாலட்சுமி அன்னியை வந்து ஐஸ்வர்யத்துக்கு அதிதேவதையாக்கி மீண்டும் பெருமாளோடு சேர்த்து வைத்த தலம் அப்படிங்கிறதுனாலையும், சிவகாம சுந்தரி அன்னை இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து மீண்டும் சிவபெருமானோடு இணைந்த தலம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் செல்கிறாங்க அப்படின்னா இந்த தலத்தில் வந்து ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். ஏன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி இணைந்த தலமாகவும் ரதி மன்மதன் வந்து இணைந்த தலமாகவும் சிவபெருமானும் சிவகாம சுந்தரியும் இணைந்த தலமாகவும் காணப்படுறதுனால பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் சுக்கிர பகவான் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து போகத்துக்கு வந்து அதிபதியான தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர தோஷங்கள்லாம் நீங்கும். ஒருவரோட ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை, காரிய தடை, தொடங்கும் தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வெள்ளிக்கிழமை இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரர் மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். மேலும் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து வாலாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக விசேஷமான வாளையும் பெற்று இங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை தனது படைத்தளபதியாக பெற்று அந்த போரில் வந்து வென்றதா இந்த ஆலயத்தோட தல வரலாறு எடுத்துரைக்கிறது. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 பைரவர் வந்து இந்த இடத்துல வந்து அருள் பாலிப்பாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும்.
முசுகுந்த சக்கரவர்த்தி போருக்கு செல்றதுக்கு முன்னாடி தன் கையில் இருக்கக்கூடிய அந்த வாளையும் தனது மகுடத்தையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி வைத்து வழிபாடு செய்த பிறகே போருக்கு செல்வார். அவருக்கு போரில் உதவுறதுக்காக காலபைரவரே வந்து படைத்தளபதியாக சென்ற தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். மன்னர்களுக்கு வந்து பல்வேறு வெற்றிகளை வந்து வழங்கிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து வெள்ளூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து தோல்விகளால் வந்து துவந்து போயிருக்கோம். வெற்றிங்கிறதே நமக்கு வந்து கிடைக்கல. நாம் செய்யும் தொழில் வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னா ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்தாலும் நமது தலையெழுத்தே மாறி நமக்கு வந்து வெற்றி வந்து சித்திக்கும். வருகின்ற 29/3/2026 நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய 9 ஆலயங்களுக்கு சென்று நம்ம வந்து வழிபாடு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தையும் வந்து அன்றைய தினம் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு நாள் யாத்திரையாக திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த யாத்திரையானது தொடங்கும். இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணத்தை செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து நம்ம வந்து கலந்து கொள்ளலாம். இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நோய் நிவர்த்தி வந்து ஏற்படும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். பெண்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும். மேலும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போகர் வந்து பாதாளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. வாங்க இந்த தளத்துக்குள்ளார அருள் பாலிக்கக்கூடிய போகர் வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வந்து கீழே வந்து இறங்கி சென்று நம்ம வந்து தரிசனம் செய்யலாம். போகர் இந்த தளத்துக்கு வந்து சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரனை வழிபாடு செய்து அஷ்டமா சித்திகளை இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மூலமாக வந்து பெற்று அதன் மூலமே வந்து பழனியில் இருக்கக்கூடிய நவபாசான முருகன் சிலையை வந்து போகர் வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது. போகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய போகரை வந்து நாம் வந்து தரிசனம் செய்துக்கிறோம். ரதியோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்து சிவபெருமான் வந்து மன்மதனுக்கு வந்து மீண்டும் வந்து உடம்பை வந்து இந்த தளத்தில் வந்து வழங்கி விட்டார். ஆனால் வந்து மன்மதனால் வந்து மறுபடியும் வந்து முன்ன மாதிரி வந்து அவரோட தொழிலை வந்து செய்ய முடியல. அவரால் வந்து காமபானத்தை வந்து ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் வந்து சரியான விகிதாச்சாரத்தில் அந்த காமபானத்தை ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் வந்து விட முடியாமல் வந்து மன்மதன் வந்து தவித்து போய் நிற்கிறாரு. அப்பொழுது மன்மதன் இந்த தளத்துக்கு வந்து தனது கையில் இருக்கக்கூடிய காமபானத்தால் மலர்மலை பொழிந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்கிறாரு. அப்பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஞான பைரவர் மன்மதன் முன்னாடி வந்து தோன்றி மன்மத கழிப்பு மருந்து அப்படிங்கிற ஒரு சித்த வைத்திய முறையை வந்து மன்மதனுக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. அதாவது ஒவ்வொரு உயிர்களும் வந்து பிறக்கிறதுக்கு எந்த விகிதாசாரத்தில் ஒவ்வொரு உயிரின் மேலும் வந்து காமபானத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பைரவரே இங்கே வந்து மன்மதனுக்கு வந்து போதித்த தலமாக காணப்படுது. அதாவது பைரவரே மன்மதனுக்கு குருவாக இருந்து படைப்பு தொழிலில் வந்து ஒவ்வொரு உயிரும் தோன்றத்துக்கு எவ்வளோ விகிதாச்சாரத்தில் நீ வந்து காமபானத்தை செலுத்தணும் அப்படிங்கிற அந்த வித்தையை வந்து மன்மதனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஞான பைரவர் வந்து போதித்த தலம் அப்படிங்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஞான பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் 16 மிளகு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரரை திங்கக்கிழமையில் வந்து வழிபாடு செய்து 11 நெய் தீபங்கள் ஏற்றி இந்த தலத்தை வந்து 11 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த காமேஸ்வரனே வந்து நமக்கு வந்து மகனாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியின்மையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் 16 விதமான ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய சக்தியான தலமாகவும் நோய் நிவர்த்தியை வழங்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வெள்ளூர் தலத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே நமது வாழ்க்கையில் வந்து வெற்றி, நம் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நீங்கள் நம்ம வாழ்நாளில் வந்து ஒரு முறையாவது இங்கே வந்து வழிபாடு செய்யணும். இந்த தலத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே சித்திக்காத காரியங்களும் சித்திக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுறதுனாலையும் சித்தர்கள் வந்து அனுதினமும் வந்து தவம் செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகல விதமான நன்மைகளும் சித்திக்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.